Hi friends, welcome to your channel. நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஜலந்தரை தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம். நம்ம வந்துக்கக்கூடிய எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா லோடு ஏற்றக்கூடிய இடம் தான் ஃப்ரெண்ட்ஸ். கோல்டு ஸ்டோரேஜி. ஆமாம், நமக்கு வந்து லோடு சொல்லிட்டாங்க. லோடு வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா, சிக்லாபூரா இருக்கும் இல்லை ஒஸ்கோட்டாவாக இருக்கும். இந்த ரெண்டில் எது வேணால் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோல்டு ஸ்டோரேஜில் பார்த்தீங்கன்னா இந்த கார்டனை எந்த அளவுக்கு சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே அங்கே பாருங்கள், கொடியினாலே வந்து ஒரு ஆர்ச். நம்ம அது வழியாக தான் உள்ளே வந்தோம். செம்மையாக இருக்குது கார்டன். இதுதான் நம்ம லோடு ஏற்றக்கூடிய ஸ்டோரேஜி. இங்கே ஜலந்தர்லேருந்து என்ன கிழங்கு மேக்ஸிமம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதைக்கிழங்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது விதை உருளைக்கிழங்கு தான் லோடு ஆகும். நம்ம அது ஏற்றுறதுக்காக தான் வந்திருக்கோம். இது ஆகக்கூடிய இடம் வந்து கர்நாடகா தான் அதிகமாகும். பாருங்க, பில் வந்து வெட்டி விட்டுருக்காங்க. மறுபடியும் அது வந்து வளர்ந்துருக்கு, தெரியுதுங்களா? நம்ம விதைக்கிழங்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏற்ற போகிறோம். நம்ம நைட்டு வந்து லோடு சொன்னாங்க. நம்ம இப்போ தான் வந்தோம். இங்கே காலையிலே தான் வண்டி எடுத்துகிட்டு வெளில வந்தோம். இதுதான் ஸ்டோரேஜ், லோடு ஏற்றக்கூடிய இடம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு செடி. பார்க்கறதுக்கான தக்காளி செடி மாதிரி தான் இருக்குது. நம்ம வண்டி பாருங்க உள்ளே நிற்கிது. நம்ம வண்டி இது இங்கே நிற்கிது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம காலையிலே வந்து பிளாட்ஃபாரம் வந்து கூட்டி விட்டுட்டோம். வரும்போது இஞ்சி ஏற்றிட்டு வந்தோம். அதில் கொஞ்சம் இஞ்சிலாம் கிடந்துச்சு. அதை அவங்கள கேட்டோம். இங்கே இவங்க இந்த வீடு இருக்குது பாருங்க, இங்கே ரூம் மாதிரி இருக்குல்ல, இதுதான் வந்து இங்கே வேலை செய்கிறாங்க அவங்க தங்குறதுக்கு. அப்புறம் பிளாட்ஃபாரத்தில் இஞ்சி இருந்துச்சு, எடுத்துக்கிறீங்களான்னு கேட்டால் அவங்களே வந்து எடுத்துக்கிட்டாங்க. எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து கூட்டி விட்டுட்டோம். லோடு வந்து எப்போ ஏற்றுவாங்க என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் வந்து மூட்டையில் இருக்கிறத கீழே கொட்டி காய வச்சிட்ருக்காங்க. மூட்டையில் இருக்கிறத அதை அப்படி கீழே கொட்டுறாங்க. மூட்டை பிடிக்கிறதுக்கு வந்து சாக்கு. இந்த டிராக்டரில் தான் லோடு வரும். கிழங்கு காட்டுலேருந்து இந்த ஸ்டோரேஜுக்கு வரும். இங்கே டிராக்டரே வந்து ஃப்ரெண்ட்ஸ் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா 25 டன் ஏற்றுற அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். பஞ்சாபில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு வண்டியுமே டிஃப்ரெண்ட்டாக ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அன்றைக்கி பார்த்தோம் மார்க்கெட்டில் பார்த்தோம் ஒரு பொலேரோ பிக்கப்பில். அது பார்த்தீங்கன்னா அது 4 வீல் தானே, ஆனால் அதில் பேக்கில் வந்து பேக்லேயே 4 வீல் கொடுத்தாங்க. அதாவது 6 வீல் கணக்கு, ஒரு 407 கணக்கு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். டிராக்டரை பயங்கரமாக ரெடி பண்ணுவாங்க. அதில் வந்து சவுண்ட் சிஸ்டம், ஆடியோ சிஸ்டமாக இருக்கட்டும், அதையுமே வந்து பயங்கரமாக ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கிணத்துலலாம் வந்து தண்ணி இறைக்கிறதுக்கு ஒரு இன்ஜின் யூஸ் பண்ணுவோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த இன்ஜினை வந்து வச்சு அதுக்கு ஒரு ஸ்டேரிங், கிளர்ச்சி எல்லாமே வச்சு அதை வந்து வண்டி, அதை லோடு இழுக்கிற வண்டியாகவே இங்கே ரெடி பண்ணி ஓட்டிகிட்ருக்காங்க. நம்ம சட்டாய் லோடு ஏற்றுறதுக்கு. இங்கே என்ன பண்ணுறாங்க போய் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, சாக்கில் வந்து அச்சு போடுறாங்க, அவங்களோட பிராண்டு, அவங்க நேம் என்ன போடுறாங்க, NAF.
அக்ரிகல்ச்சர் ஃபார்ம் ஜலந்தர், ஷார்ட்டாக NF அப்படின்னு போட்டு வச்சுருக்காங்க. தூசு பறக்குது, பயங்கரமாக இருக்குது. வச்சு ஒரு இழு முடிஞ்சு. கோணிப்பையில் இருக்க உருளைக்கிழங்கெல்லாம் கீழே கொட்டி தனியாக பிரிச்சுட்டு இருக்காங்க. சாரி, டேமேஜ் வீணாக போன காயெல்லாம் வந்து எடுக்கிறாங்க, தனியாக கை பார்க்குறாங்க. இதில் பாருங்கள், இது வந்து சின்ன உருளைக்கிழங்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் விதை உருளைக்கிழங்கு போல், குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள். இதுலேயுமே வந்து முளைப்பு வந்திருக்கு. இது பெருசாக இருக்குது சைஸ். இந்த பக்கம் இருக்க இந்த சாக்குக்கு இந்த பக்கம் இருக்கிறது பெருசு, இது சின்னது. இது ரொம்ப குட்டியாக இருக்குது பாருங்கள். சரி வாங்க, போயிட்டு நம்ம குழம்பு இருக்குது, சாப்பாடு மட்டும் வச்சுட்டு சாப்பிட வேண்டியதுதான். இங்கே கடைங்களாம் எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், காட்டுக்குள்ளே தானே இருக்கும், அதனால் கடைங்களாம் எதுவும் இல்லை. சீக்கிரம் ஏற்றி விட்டானா இங்கேருந்து கிளம்பலாம். என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலை, பார்ப்போம். இவங்கெல்லாம் வந்து இங்கே ஃபேமிலியோட தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து தங்கியிருக்காங்க. அவங்களோட வீடு அந்த சின்ன சின்ன ரூம் மாதிரி இருக்குல்ல, அதுதான் அவங்க வீடு தங்கிறதுக்கு. அவங்களுக்கு வந்து சமையல் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. உருளைக்கிழங்கு தோலை உரித்து இவங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ், இவங்க சமையலுக்கு வந்து உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய், அப்புறம் பெரிய வெங்காயம், அரிசி இருந்தாலும் ஓகே, கோதுமை மாவு இருந்தாலும் ஓகே, அவங்க சமையல் முடிஞ்சிடும் வேலை, அவ்வளோதான். நம்ம கொடுத்த இஞ்சி நிறைய இருந்துச்சு, அதில் கொஞ்சம் மட்டும் இங்கே வச்சுருக்காங்க, மீதி எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சுருக்காங்க போல். பாருங்க எவ்வளோ உருளைக்கிழங்கு கட் பண்ணுறாங்க, அப்பா. இவங்க வந்து நார்த்தில் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு தான் அதிகமாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இவங்க தங்குற வீடே இதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மலாம் இதில் விட்டால் வாய்ப்பே இல்லை. அவங்க கிச்சனு, சரி வாங்க போவோம். இப்போ இவங்க அது இல்லாமல் இவங்கெல்லாம் என்ன ஊருன்னு இப்போ நம்ம கேட்டால் பீகார் அந்த மாதிரி தான் இருப்பாங்களே. இவங்களுக்கு சேல்ரி எல்லா இடத்துலையும், நம்ம தமிழ்நாட்டிலையும் வந்து வேலை பார்க்குறவங்க எல்லோரும் இவங்களுக்கு மேக்ஸிமம் இவங்களுக்கு சேல்ரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10,000 ரூபா 12 ரூபா அந்த ரேஞ்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குமே. எல்லா இடத்துலையும் மேக்ஸிமம். ஏன் நேற்று நம்ம வண்டிக்கு வந்து அங்கே ஆஃபீஸில் இருக்கும்போது க்ரீஸ் அடித்தாங்க, அவங்க கூட பீகார்னு சொல்கிறாங்க. அங்கெல்லாம் அவங்களுக்கு வேலை இல்லை. அப்புறம் அன்னைக்கு நைட்டு வந்து ஒரு இடத்துல நம்ம அங்கே கிரீஸ் அடித்தோம், அங்கே இருக்கிறவங்களும் பீகார் தான். நம்ம தமிழ்நாட்டிலே நம்ம வண்டி வேலை செய்கிற இடத்துல இருக்கிறவங்க பீகார் தான். வேலை வாய்ப்பு அங்கெல்லாம் கம்மி போல், அதனால தான் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்காங்க அவங்க.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நைட்டு வந்தோம். நம்மளும் வந்து சமைச்சு சாப்பிட்டு படுத்து தூங்கி எந்திரிச்சாச்சு. நம்ம ஏற்ற மாட்டாங்க அப்படின்னு நினச்சது. ஆனால் ஆஃபீஸ்காரங்க சொன்னாங்க நைட்டு தான் ஏற்றுவாங்கன்னு. ஆனால் நாங்கள் வந்து சரி ஓகே ஏற்ற மாட்டாங்க, ஏன்னா 3 வண்டி இருக்கும், ஒரு வண்டி கூட இன்னும் ஏற்ற ஆரம்பிக்கல, ஏற்ற மாட்டாங்க அப்படின்னு நினச்சோம். அப்புறம் பார்த்தா இப்போ தான் மூட்டை பிடிச்சிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இங்கே பிடிச்சிட்ருக்காங்களா, காலையில் கொட்டி வச்சதெல்லாம் இங்கே மூட்டை பிடிச்சிட்டு வச்சுருக்காங்க. அடுத்து இப்போ இதை பிடிக்க ரெடி ஆகிட்டாங்க. இது எல்லாம் மூட்டை பிடிச்சி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு வண்டியை ஏற்றுவாங்களா, இல்லை நிறைய பேர் இருக்காங்க, 3 வண்டி அட் அ டைமில் ஏற்றுவாங்களான்னு தெரியல. இங்கே பேக் பண்ண வந்துடுறாங்க பாருங்கள், எம்டி சாக்கெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே வந்து வெயிட்லாம் வந்து டன்னேஜ்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அதான் வந்து டன்னேஜ் மீன்ஸ் எடை போடலை, ஏன்னா இங்கே எடை மிஷின் எதுவும் கிடையாது. நம்ம உள்ளே வந்திருக்கோம், இங்கே எடை மிஷின்லாம் எதுவும் பக்கத்தில் கிடையாது. மூட்டை கணக்கு தான் போல், வெயிட் போட்டு தான் ஏற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மூட்டை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே மூட்டை பிடிச்சி இது அங்கே வெயிட் மிஷின் இருக்குது, அதோட வெயிட் போட்டு ஏற்றுவாங்க போல். இந்த வண்டி லோடு ஏற்ற வந்திருக்கா என்னன்னு தெரியல, ஆனால் இது லோக்கல் வண்டி. போவோம் வண்டிக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து லோடு ஏற்ற போகிறாங்க பாருங்க. மூட்டை பிடிச்சி தையல் போட்டுட்ருக்காங்க, தைச்சிட்ருக்காங்க. டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து 12 மணி ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். சைடில் வந்து சட்டாய் கட்டிகிட்ருக்காங்க. நம்ம மேலே வந்து அந்த மேலே ஏறுவாங்கள்ல ஏணி, அதுக்கு கயிறு எடுத்து விட்டோம். கட்டி முடிச்சதுக்கப்புறம் ஏற்ற ஆரம்பிப்பாங்க. இங்கே வந்து என்னென்னா, இப்போ ஆக்ராலாம் நம்ம உருளைக்கிழங்கு ஏற்றணுன்னா நம்ம எண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அங்கே வெயிட் போட்டுடுறோம், நம்ம வெயிட்டுக்கு தான். இங்கே ஆனால் மூட்டை வந்து எண்ணணுமா. குளிர் பயங்கரமாக இருக்குது. செருக்கின்னு எல்லாம் போட்டாச்சு. இவ்வளோ நேரம் அவங்க கராமுறான்னு கத்திகிட்டே இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். தூங்கலான்னு பார்த்தாலும் விடவே கத்திகிட்டே கிடந்தாங்க. இங்கே வேலை செய்யறதுல கத்துல அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனையாட்டு கத்திகிட்டே இருந்தாங்க. நம்ம ஆக்ராவில் பார்த்தீங்கன்னா சட்டாயை வந்து எப்படி போடுவோம்னா, ஆங்கில இருந்து இப்படி வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி, அதை பாய் போத்துற மாதிரி போடுவாங்க, நம்ம போடுவோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே மட்டும்தான், மேலே போடுறதுக்கெல்லாம் வேலை இல்லை. கீழே போவோம் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு வந்து ஃபைனலாக லோடு ஏற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்மளை வண்டி லோடு ஏற்ற விட சொன்னது டைம் பார்த்திங்கன்னா 12 மணி சொல்லியிருப்போம் நம்ம முன்னாடியே. லோடு ஏற்ற ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா 1:27 ஆகுது இப்போ டைம். இதில் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளை மூட்டை வந்து கவுண்ட் பண்ண சொல்கிறாங்க. கவுண்ட் பண்ணலாம், ஆனால் லாஸ்ட்டாக நம்மளும் ஏற்றிருக்கோம். இதே ஜலந்தரில் வந்து விதை கிழங்கு ஏற்றிருக்கோம், ஆனால் இப்போ நம்ம மூட்டைலாம் கவுண்ட் பண்ணல, இப்போ கவுண்ட் பண்ண சொல்கிறாங்க. குளிருது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒன்று வந்து லோடு ஏற்றி முடிய போகுது. இன்னும் பார்த்தீங்கன்னா சரியாக 2 அடி மட்டும்தான் இருக்குது. ஏற்றி முடிச்சோன்னே பில்லுலாம் வந்து முன்னாடியே போட்டு கொடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பில்லு போட்டு கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க போல். பில்லை முன்னாடியே கொடுத்துட்டாங்க. இப்போ அப்படியே நம்ம கயிறை போட்டுட்டு வெளியில் எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 2:10 ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். 1:30க்கு தான் ஏற்ற ஸ்டார்ட் பண்ணாங்க. டைம் வந்து இப்போ 2:10 ஆகுது. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் முடிஞ்சுன்னு வச்சுக்கலாம். இதுவுமே இன்னொரு வண்டி இப்போ லோடு ஏற்றுறதுக்கு வருது உள்ள. நிலாவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குட்டியாக, அதான் வந்து அரை நிலாவா, கலர் வந்து பாருங்களேன், ஒயிட் கலராக இல்லை, அப்படியே
அப்படியே செந்நிற கலர் அதில் இருக்கு பாருங்க, குட்டியா பார்க்க சூப்பராக இருக்கு. இன்னொரு வண்டி வந்துச்சு லோடு ஏற்றுறதுக்கு. நம்ம கயிறை போடுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பத்திண்டா பக்கமாக போயிட்டுருக்கோம். நம்ம நைட்டு லோடு ஏற்றிக்கிட்டு ஜலந்தர் சிட்டி உள்ள மேப் பார்த்து வந்து மோகா ரோட பிடிச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அங்கேருந்து மோகாவில் வந்து ரிலையன்ஸில் டீசல் ஃபில் பண்ணோம். நமக்காக வந்து நம்ம அண்ணன் ஒருத்தர் 14 வீலு, அவங்களும் உருளைக்கிழங்களோடு தான். அவங்க வந்து சிக்பலாப்பூர், நமக்கு சிக்பலாப்பூர் இல்லை உஸ்கோட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுமாரி நான் கூப்பிட்டு சொன்னால், அதனால் வந்து அண்ணன் எப்படி பார்த்தாலும் ஒரு 4-5 மணி நேரம் நமக்காக வெயிட் பண்ணார் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 2 வண்டி நம்ம வந்து பங்க்லேயே, அந்த டீசல் அடிக்கக்கூடிய பங்க்லேயே தான் வந்து வெயிட் பண்ணாங்க. அப்புறம் நாங்கள் வந்ததுக்கப்புறம் 2 வண்டி ஒன்றா டீசல் அடிச்சுட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து பத்திண்டா பக்கமாக போயிட்டுருக்கோம். நம்ம போகக்கூடிய வழி பார்த்திங்கன்னா பத்திண்டா, மண்டிதாபாலி, அனுமான் காட், ரவுஸ்டர், சதசாகர், அடுத்து ரத்தன்கார், லட்னோன், கிசாங்காட் போயிட்டு பைபாஸ் ஏறிடுவோம். அங்கேருந்து அப்புறம் பில்வாரா, சித்தோடு அந்த வழி வாங்க அப்படியே போயிட்டுருப்போம். இன்னுமே வந்து இந்த மூடு பனியாகவே தான் இருக்குது. ஒரு 500 மீட்டருக்குள்ளே போகிற வண்டி மட்டும்தான் நமக்கு தெரியுது, என்ன போகுது, என்ன வண்டி போகுது, என்ன இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம்லாம் எதுவுமே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இன்னும் நான் அடுத்த மாதம்லாம் இன்னும் ரொம்ப இதாக இருக்கும் பனி இங்கே. அண்ணன் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 14 வீலு பின்னாடி தான் வந்துட்டுருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அனுமான் காட் பக்கமாக போயிட்டுருக்கோம். நம்ம போகக்கூடிய இந்த பைபாஸ் எந்த ஊர்லேருந்து எந்த ஊர் வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா அமிர்தசரில் குஜராத் ஜாம்நகர் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பைபாஸ், அதாவது அந்த பைபாஸில் எக்ஸ்பிரஸ் ஹைவே. அமிர்தசரில் ஏறினீங்கன்னா குஜராத் ஜாம்நகர் வரைக்கும் ஒரே ரோடு தான் போட்டுட்ருக்காங்க. இன்னும் கம்ப்ளீட்டாக போட்டு முடிஞ்சிருச்சா என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ வரும்போது அங்கங்கே விட்டால் கொஞ்சம் டைவர்ஷன் இருந்துச்சு. இந்த ரோட்டில் வர ரெகுலராக ஓட்டுற நம்ம தமிழ்நாட்டு டிரைவர் அண்ணாங்க எத்தனை கிலோமீட்டர் போட்டிருக்காங்க, எதுலேருந்து எது வரைக்கும் போட்டிருக்காங்க, தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக எல்லாருக்குமே இது யூஸாக இருக்கும், எல்லோரும் தெரிஞ்சுப்பாங்க. இந்த லைன் இதில் வந்து போவாங்க. ரோடு நல்லா தான் இருக்குது. இதில் ஓட்டுறது வந்து மைலேஜ், நம்ம எக்ஸ்பிரஸ் ஹைவேயில் ஓட்டுறது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா டோல்கேட் ஆனால் அதிகமாக இருக்கும், ஆனால் மைலேஜ் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். வண்டியை அப்படியே எப்படி சொல்கிறது, எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் போயிட்டே இருக்கும். நமக்கு வண்டி ஓட்டுறதுக்கு வந்து ஒரு அலுப்பு தெரியவே தெரியாது. அதனால் இது எவ்வளோ தூரம் போட்டிருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். மேக்ஸிமம் நிறைய டிரைவரும் சரி, நிறைய ஓனருங்களும் சரி, எல்லா இடத்துலையுமே எக்ஸ்பிரஸ் ஹைவேவாக இருந்துட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் வந்து நினைப்பாங்க. எனக்குமே அப்படி தான் ஒரு தாட்டு. இப்போ நம்ம ஒரு பெங்களூர்லேருந்து டெல்லிக்கு வந்து ஒரு 2300 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க.
அந்த 2300 கிலோமீட்டருமே எக்ஸ்பிரஸ் ஹைவேவே போட்டுட்டாங்கன்னா ஒரே ரோடு, எங்கேயுமே நம்ம டைவர்ஷன் கிடையாது, எங்கேயும் ஏறி இறங்க வேண்டிய அவசியம் கிடையாது. எக்ஸ்பிரஸ் ஹைவேல மேக்ஸிமம் போலீஸ் பிரச்சனை இருக்காது, ஆர்டிஓ பிரச்சனை அது தெரியல, அதுவும் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா டோல்கேட் வந்து ஒரு 5000 எக்ஸ்ட்ரா வந்தாலுமே பரவாயில்ல. இப்போ ஒரு பெங்களூர்லேருந்து டெல்லிக்கு ஒரு 20,000 டோல்கேட்டு அப்படின்றது ஒரு 25,000 வந்தால் கூட பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன் வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் வந்துடும், வண்டிக்கு மைலேஜ் வந்துடும் இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் ஹைவேல போகும்போது. அதனால் வந்து எல்லா இடத்துக்கும் எக்ஸ்பிரஸ் ஹைவே போட்டால் நல்லாயிருக்கும். பார்ப்போம் போடுறாங்களா என்னன்னு, பிற்காலத்தில் அது தெரியும். போல ஃப்ரெண்ட்ஸ் 14 வீலு நமக்காக அண்ணன் வெயிட் பண்ணாருன்னு சொல்லிட்டு நான் அந்த வண்டி தான் முன்னாடி போயிட்டுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா லக்னோவில் இருக்கோம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தார்பாய் கயிறு கடைங்க, வண்டிக்கு அப்புறம் டெக்கரேஷன் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வண்டிக்கும் நம்ம அண்ணன் வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா 14 வீலுக்கு 19 கிலோ, நம்ம வண்டிக்கு ஒரு 11 கிலோ. கிலோ பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு தான் வாங்கினோம். வாங்கியாச்சு, கிளம்ப வேண்டியதான். நம்ம வண்டி வந்து கயிறு பழசாயிடுச்சு, அதனால் வாங்கினோம். இந்த வண்டிக்கு இந்த கயிறே இல்லை, அதனால் வாங்கியிருக்காங்க. இதில் 19, நம்ம வண்டிக்கு 11. கிலோ வந்து பார்த்தீங்கன்னா 110 ரூபா சொன்னாங்க, நம்ம 100 ரூபா சொல்லி வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா நிமோஜ் சுபா ஆஃபீஸ்க்கு முன்னாடி நம்ம எம்பி பார்டர் டோல்கேட் தாண்டி நின்றுட்டுருக்கோம். 3 வண்டி, இன்னொரு வண்டியும் ஜோடி வந்துடுச்சு. நம்ம ஆஃபீஸில் நம்ம கூட இருந்தாங்க, அதுவும் 14 வீலு, அதுவும் சிக்பலாபுரியா தான், உருளைக்கிழங்கு. எதுக்கு நீ பாட்டுன்னு பார்த்தா பெட்ஷீட் வாங்கியிருக்கோம், சாரி ஜர்க்கின் வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நம்மளே இப்போ ஒரு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 வண்டி சேர்ந்து ஒரு 3000 ரூபா பக்கம் வியாபாரம் பண்ணியிருக்கோம். அந்த பக்கமாக வாங்கினா இங்கே டீ குடிக்க வந்திருக்கோம். இந்த வண்டிலையும் பெட்ஷீட் தான் வாங்கிட்டு இருக்காங்க, ஜர்க்கின் பெட்ஷீட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாக சந்தோஷமாக இருக்குது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இதில் 2 பேரும் ஒன்றா ஓடிட்டுருக்காங்க. அக்காவும் அண்ணனும் வந்து உள்ள அவங்களுக்கு ஜர்க்கின் பெட்ஷீட்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம அவங்கள வந்து பார்த்து பேசுறது ரொம்ப சந்தோஷம். ஊக்கு பாரு, நான் இங்கேயே வச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோ அங்கே இருக்கு பாருங்க சுபா ஆஃபீஸ். இங்கே பாருங்க அண்ணன் அக்காவும் வராங்க கடையில் இருந்து. ஃப்ரெண்ட்ஸ் லைன் வண்டியில் வந்து நம்ம ஓடுறதே ரொம்ப கஷ்டம், ஏன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் அந்த மாதிரி. ஆனால் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக ஓடுறது இன்னும் ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் லேடிஸ் அக்கா அக்கா வந்து 12 வீல் தான் வண்டி. நம்ம ஊருள்ள ஓட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாட்டுக்குள்ளே கூட ஓட்டிக்கலாம். ஆனால் லைனில் வெளியில் வந்து ஓட்டுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கே வந்து கஷ்டம், ஆண்களுக்கே வந்து ரொம்ப கஷ்டம். அக்கா வந்து வெளியில் அண்ணன் அக்காவும் ஒன்றா சேர்ந்து ஓட்டிகிட்ருக்காங்க. ரொம்ப இவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இந்த வெளியில் லைன் அதர் ஸ்டேட் வந்து ஓட்டுறது. இப்போ நம்ம அவங்கள பார்க்குற இடம் வந்து பார்த்திங்கன்னா எம்பி மத்திய பிரதேசத்தில் பார்க்குறோம். லைனில் ஓட்டுறது ரொம்பவும் கஷ்டம். அக்காவுக்கு எல்லோரும் ஒரு சல்யூட் போடுங்க. பேசிகிட்டு இருக்காங்க.